யாரு சின்னம்மா? அவ வந்து என் வீட்டு வேலைக்காரி. இப்போ வந்து என்னால உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 கோடி வரப்போகுதுன்னா, ஏன் நீங்க விழுந்து விழுந்து என்ன பார்த்துக்க மாட்டீங்க? பார்த்துப்பீங்க. பதவி ஆசை இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பொம்பள அதுக்கப்புறம் சிஎம் ஆகணும்னு சொல்லி பண்ணுச்சுல்ல. ஆக்சுவலி ஜெயலலிதா கிட்ட ஒண்ணும் கிடையாது. இந்த பொம்பளைக்கு இருக்கிற சொத்துக்கு ஜெயலலிதா வந்து ஒரு 5% கூட இருக்காது. கொஞ்சம் சொத்துகள் தான் ஜெயலலிதா பேர்ல. மிச்சம் 98% ஆஃப் த சொத்து சசிகலா அண்ட் அவங்க வகைரா பேர்ல தான் இருக்கு. அவங்க தான் கொள்ளடிச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியும் இந்த டிடிவி தினகரன் எவ்வளோ தடவை ஜெயலலிதா அவங்கள வந்துட்டு கெட்ட வார்த்தையில் குடிச்சு போட்டு பேசினாரு நான் கேட்டிருக்கேன். அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவங்க செத்த வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நேற்று கூட யாரோ சொன்னாங்க ஜெயலலிதா மாதிரி வாழவும் கூடாது, ஜெயலலிதா மாதிரி சாகவும் கூடாதுன்னு சொல்லி. ஜெயலலிதா அவருக்கு என்ன சொன்னால், நான் ஸ்டாலினையும் பழி வாங்குவேன் கீதான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாலின் எதுக்கு அவங்க ஆத்மா பழி வாங்க? ஆமாம், ஸ்டாலின் வந்துட்டு ஏன் வந்து நான் வந்து இந்த இதை எடுக்கிறேன் வெளியே எடுக்கிறேன், நான் போய் அவனை கேட்டேன்னா எல்லோ பெயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுதந்திரா பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயலலிதா அம்மாவோட நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீதா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் அண்ட் வணக்கம் டு யோர் எல்லோ பெஞ்ச் நேயர்கள். இப்போது ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் சசிகலா அவர்கள் சசிகலாவாக தான் இருந்தாங்க. அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி எப்படி இவங்க சின்னம்மா அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்தாங்க? நான் இதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி 92 வந்து நாங்கள் வந்து கட்சியில் சேர்ந்தோம். தட் இஸ் ஜெயலலிதா அவங்க தான் என்னை கூப்பிட்டு ஆக்சுவலி சொல்லணுன்னா என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க. தட் இஸ் த்ரூ செங்கோட்டையன். அப்போ நான் செங்கோட்டையன் கிட்ட சொன்னேன், செங்கோட்டையன் எனக்கு உங்கள் கட்சி கல்ச்சரில் நம்மளுக்கு ஒத்து வராது, அதே மாதிரி அவங்க காலில் விழுகிறதெல்லாம் என்னால் மற்றவங்களுக்காக நான் செய்ய மாட்டேன். அப்போ ஜெயலலிதா மட்டும் என்கிட்ட சொன்னாங்க, கீதா தோஸ் ஃபெலோஸ் ஆர் ஆல் இடியட்ஸ், நீ வந்துட்டு அப்படிலாம் செய்யணும். பட் அதனால் ஐ வாஸ் நாட் வெரி கீன். பட் எல்லோரும் வற்புறுத்தினால அன்றைக்கி நாங்கள் சேர்ந்தோம். எப்போ சேர்ந்தோன்னா பொதுக்குழுவில் எங்களை சேர்த்திக்கிட்டாங்க. நாங்கள் ஜனதா தள்லேருந்து ஒரு 10 or 12 மெம்பர்ஸ் வந்து அவங்க கட்சியில் சேர்ந்தோம். அப்போ வந்துட்டு 3 இம்பார்ட்டண்ட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து செங்கோட்டையன், ஒன்று வந்து ஏதோ அழகு திருநாவுக்கரசா, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த நேம். அந்த இன்னொன்று வந்து இப்போ டிஎம்கேல இருக்கார், என்ன அவர் பேர், கண்ணப்பன். இவங்க 3 பேர் தான் அப்போ வந்துட்டு 91, 96 ஜெயலலிதாவோட இதில் கொஞ்சம் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ். அப்போ வந்து அவங்க மேடையில் ஏறிட்டு என்னமோ ஒரு வார்த்தைக்கு சின்னம்மா சொன்னாங்க. அப்போ மேடையில் இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா உடனே கோவப்பட்டு சொன்னாங்க, யார் சின்னம்மா? அவள் வந்து என் வீட்டு வேலைக்காரி. அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இது நான் முதலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இது நான் என் காதால் கேட்டது, மற்றவங்க சொன்னது கிடையாது. ஓகே, அது என்ன ரீசனுக்காக அவங்க எதுக்கு சொன்னாங்களோ அது எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்மால் இது நடந்தது அவங்களுக்குள்ளார. அப்போ வந்துட்டு இதை வந்து இந்த உலகம் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு காசு இருந்தான்னா அக்ஷயா எது தப்பு பண்ணாலும் தப்பு கிடையாது. அதே அக்ஷயா ஒரு நல்ல பொண்ணாக இருந்து பட் ஒரு வசதி இல்லாமையோ இல்லாட்டி பவர் இல்லாமையோ இருந்தேன்னா நீங்கள் நல்லது செஞ்சால் கூட தப்பாக பேசுகிற இந்த உலகம் அப்படி தான். அப்போ வந்துட்டு இதே ஜெயலலிதா அவர்களுக்கு இதே கட்சிக்காரர்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி செத்து போயாச்சு, செத்த சகாப்தம். அதே வார்த்தை அவங்க வந்து அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. காலில் விழுந்தானுங்க, இதை பண்ணானுங்க, அதை பண்ணானுங்க, அந்த நிழலை பார்த்து கும்பிட்டவனுங்களும் இருக்கானுங்க. அப்போது இந்த உலகம் வந்து ஒரு சந்தர்ப்பவாத உலகம். தட் இஸ் நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க மேடையில் அம்மாவே வந்து யாரை சின்னம்மான்ற என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுடைய கடைசி காலத்தில் சசிகலா அவர்கள் தானே ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அக்ஷயா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து பார்த்துக்கிட்டது அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தங்குறாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அது பார்த்துக்கிறது. இப்போ வந்து என்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 கோடி வரப்போகுதுன்னா ஏன் நீங்கள் விழுந்து விழுந்து என்னை பார்த்துக்க மாட்டீங்க? பார்த்துப்பீங்க. பார்த்து ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு? பதவி ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பொம்பளை அதுக்கப்புறம் சிஎம் ஆகணும்னு சொல்லி பண்ணுச்சுல்ல. அப்போ வந்து இட்ஸ் வெரி எவிடென்ட் தட் இஸ் அவங்களுக்கு அந்த பதவி தான் முக்கியமாக இருந்துச்சு. எனக்கே தெரியும் வந்துட்டு நடராஜன் அண்ட் சசிகலா வந்து திருட்டுத்தனமாக நிறைய யாகங்கள் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அப்போ வந்துட்டு அவங்களுக்கு குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம்லாம் பண்ணாங்க. நான் வந்துட்டு அதை அடித்தே சொல்லுவேன், இவங்க வந்து இன்றைக்கி வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ கூட நான் ஒரு கமெண்ட் அடித்தேன், இந்த மாதிரி திட்டு பசங்களுக்குலாம் ஒரு புழு பூச்சி கூட பிறக்காது வராதுன்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் அடிச்சிருக்கேன். அப்போ வந்துட்டு அதெல்லாம் அந்த
அம்மாவுக்கு தெரியாமல் நிறைய இவங்க தப்பு ப்ளஸ் அவங்களோட மெயின் குறிக்கோள் என்னென்னா இந்த அம்மா எப்போ தலையை போட்டுச்சுன்னா நம்ம எப்போ அந்த சொல்லுவாங்க பாருங்க தமிழ்ல ஏதோ ஒரு இந்த இது போன இந்த திண்ணை வாசல் அண்ணா எப்ப கிளம்புவான், திண்ணை எப்ப காலியா காலி ஆகும்னு சொல்லிட்டு அந்த கதை தான் இவங்க எல்லாருமே. அப்படி இருந்திருக்காட்டி ஏன் வந்துட்டு இந்த பொம்பளை வந்து நான் சிஎம் ஆகணும்னு சொல்லுது? ஓகே, அப்போ வந்துட்டு அந்த பேராசை இருந்திருக்கு. அந்த ஆசை ப்ளஸ் பேராசை ரெண்டுமே இருந்திருக்கு. சரி, எல்லாத்தையும் விடலாம் அம்மா, நான் பேசுறதெல்லாம் பொய், நான் பேசுறதெல்லாம் தவறு. இந்த பொம்பளைக்கு நிஜமாவே அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு அக்கான் சொல்லுது இல்லை, அக்கா அக்கா புக்கா புக்கான்னு சொல்லுதுல்ல, அந்த அக்காவுக்கு வந்து ஒரு 32 கோடி அந்த பொம்பளையால் செலவு பண்ண முடியாது. 2.5 லட்சம் கோடி வச்சுட்டு இருக்குது. 2.5 லட்சம் கோடிக்கு மேலே வச்சுட்டு இருக்குது கொள்ளடிச்ச காசு. ஆக்சுவலி ஜெயலலிதா கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த பொம்பளைக்கு இருக்கிற சொத்துக்கு ஜெயலலிதா வந்து ஒரு 5% கூட இருக்காது. ஓகே, த மெயின் சொத்து வாஸ் ஒன்லி தட் என்ன கொடநாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே சின்ன சின்ன சொத்துகள். ஓகே, மற்ற எல்லாமே சசிகலா பேரில் தான் இருக்குது, ஆர் அவங்களுக்கு வேண்டிய வகையரா வகையரா. ஓகே, அப்போ அவங்களுக்கு அந்த மனசு வருதா? ஓ, ஜெயலலிதா அம்மாவோட சொத்து இவங்க பேர்ல வாங்கிக்கிட்டாங்க. இவங்க பேர்ல தான் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ இவங்க சொல்றாங்களே ஆசட்ஸ் ஒன்லி கொஞ்சம் சொத்துகள் தான் ஜெயலலிதா பேர்ல. மிச்சம் 98% ஆஃப் த சொத்து சசிகலா அண்ட் அவங்க வகைரா பேரில் தான் இருக்குது. அவங்க தான் கொள்ளடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஊழல் வந்திருக்காட்டி அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்காது கிடையாது. அப்போ வந்துட்டு யார் இதில் வந்து அனுபவித்தவங்க, இதோட பயனடைஞ்சவங்க யார்? சசிகலா அண்ட் ஃபேமிலி. ஓகே, எனக்கு தெரியும் இந்த டிடிவி தினகரனே எவ்வளோ தடவை ஜெயலலிதா அவங்கள வந்துட்டு கெட்ட வார்த்தையில் குடிச்சு போட்டு பேசினதும் நான் கேட்டிருக்கேன். ஓகே, வெளியே வந்தோன்னா பெரிய அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க. அம்மா அம்மான்றது இங்கே மனசில் இருக்கணும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நல்லா பேட்டியில், ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஜெயலலிதா. ஆனால் அவங்க இறந்த அப்புறம் நிஜமாகவே அவங்களுக்குன்னு ஒரு மனுஷன் ஐயோ பாவம்னு சொல்லி நினைக்கிறேன்னா இவங்கள விட்டுட்டு தட் இஸ் எனக்கு வந்து அவங்களால எனக்கு எந்த பலனும் கிடையாது. பட் மனசார ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹர். ஏனென்றால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவங்க செத்த வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நேற்று கூட யாரோ சொன்னாங்க, ஜெயலலிதா மாதிரி வாழவும் கூடாது, ஜெயலலிதா மாதிரி சாகவும் கூடாதுன்னு சொல்லி. இது ஜென்ரலாக மெனி பீப்புள் அது நினைக்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர்களுக்கெல்லாம் என்ன பற்று அவங்க தலைவி மேலே? கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி கூட அந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு சுயநலம்தான். புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த கலர் மாறுமே, என்னது தமிழில் சொல்கிறது, பச்சைவந்திங்க. இந்த பச்சைவந்திங்க வந்துட்டு இதுங்கெல்லாம் பதவிக்காக எதையும் செய்வாங்க. அதெல்லாம் ஸோ ஜெயலலிதா அந்த ஆத்மா தட் இஸ் யாருன்னா நம்புகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டத்தை அழிச்சே தீர்ந்து வந்து அந்த மாதிரி இருக்காங்க. அம்மாவோட மரணத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்க கண்டிப்பாக இருக்கும். சரி, ஒன்றும் இல்லை, இப்போ ஜெயலலிதான்னு கடை கிடையாதுமா. ஈவன் ஒரு பாமர வாழ்க்கையிலேயே நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வரும். அது வந்துட்டு முன்னோர்கள் செய்தது பின்னோர்களுக்கு வரும்னு சொல்கிறதுலாம் காலம் மாறிடுச்சு. இப்போ அவங்கவுங்க பாவத்தை அனுபவிச்சே தீரணும். மொத்த பொலிட்டீஷியன்ஸும் இந்த ஜெயலலிதா சாவில் வந்து எல்லாருமே கேம் விளையாடிருக்காங்க. வெதர் இட் இஸ் அன்னைக்கு இருந்த ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி. ஸ்டாலின் இதில் வந்துட்டு பெரிய பலன் அடைஞ்சது வந்து ஸ்டாலின். ஏன்னா அவர் தான் 2 தடவை சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு திருப்பி ஒன்றுமே பண்ணல. ஈவன் அந்த ஆறுமுகசாமி இது வந்தப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? ஆறுமுகசாமி அவர்களே ஜட்ஜு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்ம் கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தேன் இதில் சன் டிவியில். அந்த பேட்டி பார்த்தாரோ என்னமோ தெரியல, அவருக்கு என்ன மனசில் ஃபீல் பண்ணாரோ சடனாக அதுக்கப்புறம் வந்த ரிப்போர்ட் வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அந்த இன்டர்ம் ரிப்போர்ட்டுக்கும் கடைசியில் வந்த ரிப்போர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களை எல்லாத்தையும் திருப்பி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணல. ஸோ அதெல்லாம் எவ்ரிபடி. பட் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னால், நான் ஸ்டாலினையும் பழி வாங்குவேன் கீதான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாலின் எதுக்கு அவங்க ஆத்மா பழி வாங்க? ஆமாம், ஸ்டாலின் வந்துட்டு ஏன் வந்து நான் வந்து இந்த இதை எடுக்கிறேன், வெளியே எடுக்கிறேன். நான் போய் அவனை கேட்டேன்னா, நான் வந்து நீ எனக்காக இது என்கொயரி போடு, நீ எனக்காக நியாயம் கொண்டு வான்னு சொல்லி நான் உன்னை கேட்குறேன். நான் கேட்குறேன், எவ்வளோ இது உன்னை கேட்டிருக்கேன், நீ நிறைய இது பண்ணியிருக்க, ஒரு சிலர் என்னால் செய்ய முடியாது. ஸோ ஐ எம் நாட் டூயிங் இட். ஆனால் நான் வந்து ஜெயலலிதாவுக்கு நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் 10,000 கோடி சம்பாதிக்கலை, நான் வந்து பதவியும் வாங்கலை. ஓகே, ஃப்யூச்சரில் நடக்கலாம்.
இப்போ நாங்களும் கூட மேபி நாளைக்கு சடனாக எலெக்ஷனுக்கு நின்று நாங்கள் ஜெயலலிதா அது உண்மை அப்போ கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு நாங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கணும். அப்படி இப்படி ஜெயிச்சு வந்துட்டானா கண்டிப்பாக ஐ ஆம் ஆன்சரபிள் டு தட் ஆத்மா சேயிங் உங்கள் பேரை சொல்லி நான் ஜெயிச்சதால நான் உங்களுக்கு அந்த இது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடமை இருக்குது. பட் இங்கே வந்து ஸ்டாலின் வந்து தானாகவே சொல்லி போட்டு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கோடநாடு பற்றி, இல்லாட்டி ஜெயலலிதாவோடது இந்த ஆறுமுகசாமி இந்த ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமியோட ரிப்போர்ட்டில் என்ன ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கலை. பட் நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கீங்க. அது வந்து ஜெயலலிதா அவங்க ஐ திங்க் இட் வாஸ் இந்த பிகினிங் ஆஃப் திஸ் இயரில் லாஸ்ட்டாக என்னோட மீட் பண்ணும்போது இந்த ஆத்மா பேசும்போது சார் நான் அவனையும் பழி எடுப்பேன். எடுக்கட்டும், நான் தான் சொல்கிறது அவங்ககிட்ட. அது அன்றைக்கி தான் கோவம் வந்து நான் சொன்னேன், நீங்கள் பழி எடுக்கிறேன்னு சொல்லி பற்றி முடிச்சு தள்ளிடுங்க, உங்களை எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிடுங்க. ஏன்னா ஐ எம் தேர் வித் ஹர் ஃபார் தட். மனசார நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பட் மனசார நான் அவங்களுக்காக அதை வேண்டிப்பேன் கடவுள்கிட்ட. கடவுளே பாவம் அந்த ஆத்மா ஏதோ வேண்டி கேட்குறாங்க, அந்த ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டும்னு சொல்லி வேண்டிப்பேன். தப்பு கிடையாது, ஏன்னா இது என்னோட ஃப்ரீடம். ஐ ஹாவ் அ ரைட் டு ப்ரே. ஓகே. ஸோ அகைன் அவங்க சொன்னது ஈவன் ஸ்டாலினையும் நான் பழி வாங்குவேன். நான் என்ன கேட்டேன்னா, இவங்கள வந்துட்டு இது என்கொயரி இதெல்லாம் என் பேரை சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இப்போ இந்த கதையை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. ஒரு நாள் கோவப்பட்டாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் அந்த பயமும் கிடையாது, யாருக்கும் இல்லை. ஏன்னா அவங்களே கடவுள் நம்பாத ஒரு கூட்டம். ஸோ அவங்ககிட்ட இது போய் பேசுகிறதும் வேஸ்ட்டு, சொல்கிறதும் வேஸ்ட்டு. அப்படி இப்படி இந்த பேட்டியை கேட்டாலும் கூட அவங்க ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு நஷ்டமும் கிடையாது. வேறு என்ன கேட்கணும் கேளுங்க. இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மா உங்ககிட்ட என்னென்ன பேசுச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அவங்களுடைய மரணத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பழிவாங்க போகிறாங்க அப்படின்றதையுமே சொன்னீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமாம், காலம்தான் பதில் சொல்லும். இதுக்கு மொத்தமே காலம்தான் பதில் சொல்லும். வணக்கம்.